வணக்கம் மக்களே, நான் உங்கள் செந்தில்குமார். இன்னைக்கு நான் வந்து இன்னைய தினத்துல 2வது வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ பதிவு. ஸோ நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னாக்கா உங்க எல்லாருக்குமே தெரியும், தாஜ்மஹாலாண்ட இருக்கேன். இந்த தாஜ்மஹாலை பத்தி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. தாஜ்மஹால் மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 3வது மனைவிக்காக கட்டப்பட்டது. இதுதான் நான் வந்து நீங்க பார்க்கலாம். இவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு கட்டிடம். உலக அதிசயத்துல இதுவும் ஒண்ணு. இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து இங்க இருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீங்க பாக்குற அந்த ஃபிளவர் இருக்கு, அந்த ஃபிளவர் வந்து எதுவுமே வந்து பெயிண்டிங் கிடையாது. இது எல்லாமே வந்து பெல்ஜியம்ல இருந்து வர வைக்கப்பட்ட அது ஒரு விதமான ஸ்டோன் அது. இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நைட்ல இந்த பௌர்ணமி நேரத்துல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு ஸ்டோன் தான். ஸோ இது வந்து ரெட் ஸ்டோன், இது தரையில போட்டிருக்கிறது. மொத்தம் 3 விதமான ஸ்டோன் வந்து இங்க பக்கத்துல இருந்தே பண்ணிருக்கிறாங்க. இது இல்லாம இந்த ஸ்டோன் மட்டும் பெல்ஜியம்ல இருந்து வர வச்சிருக்காங்க. மேல நீங்க பார்க்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த கோபுரத்துக்கு மேல ஒரு கலசம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது நீங்க எத்தனை அடி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல, நான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். இது 10 மீட்டர், அதாவது 30, 32, 33 அடிக்கு வந்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஃப்ளோர் வந்து 10 அடின்னு வைங்க, 3 ஃப்ளோர் கொண்டதுதான் இந்த வெறும் அந்த கலசம் மட்டும். இந்த கலசம் தெரியுது இல்லைங்களா? இந்த கலசம் மட்டுமே 3 ஃப்ளோர். ஸோ நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆனா இது வந்து 30 அடிக்கு இருக்கக்கூடியது. ரொம்ப நிச்சயமா நீங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு இது இல்லாம நான் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன். ஷாஜகானை வந்து அவங்க பையன் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாரு 8 வருஷம் ஜெயில. அந்த 8 வருஷம் ஜெயில உள்ள வச்சதுதான் வந்து இந்த ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. நான் முதல் வீடியோல போட்டிருந்தேன். அந்த ரெட் ஃபோர்ட்ல வந்து வச்சிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இதுதான் அந்த ரெட் ஃபோர்ட். உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் அங்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ அங்கதான் வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா இது வந்து 3வது மனைவிக்காக கட்டப்பட்டதுதான் வந்து தாஜ்மஹால். பட் அவருக்காக ஒரு கட்டிடம் கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் யமுனா ரிவர். நீங்க பார்க்கலாம், இது யமுனா ரிவர். இந்த யமுனா ரிவர்லுக்கு அண்ணாண்ட இருக்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்கு அண்ணாண்ட ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. இது கருப்பு தாஜ்மஹால் கட்டுறதுக்காக ஷாஜகான் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு காலகட்டத்திலேயே 4 கோடிக்கு ஒர்த்து உள்ள வேல்யூ, 14,000 சில்வர், அது சம்திங் சொன்னாங்க, அது எக்ஸாக்டா மறந்துட்டேன். அவ்வளவு வேல்யூல வந்து அவர் பாட்டுக்கு தாஜ்மஹாலை கட்டிட்டு போறாரு அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 8 ஆண்டுகள் வந்து ரெட் ஃபோர்ட்ல இருந்து வச்சிருந்தாங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ நாங்கெல்லாம் எல்லாருமே ஃபேமிலியா வந்திருக்கோம். வெரி நைஸ். பாருங்க என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி ஹாப்பி. என்னன்னா நல்ல வெயில். ஓகே, நான் உங்களை வந்து அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தாஜ்மஹாலை பத்தி இதை விட வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுதானா சொல்லுங்க. இப்ப வந்து இந்த தாஜ்மஹால்ல வந்து ஷாஜகானுக்கு 2 மனைவிகள் கிட்ட இருந்து குழந்தை இல்ல, 3வது மனைவியில இருந்து 14 குழந்தைங்க இருந்ததாகவும், அவங்கல சில பேர் வந்து இறந்துட்டு இப்போ இருக்கிற வாரிசுகள் அப்படியே இப்போ ஹைதராபாத்ல வந்து பிரின்சஸ் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்க வருவாங்க. உள்ளார 2 சமாதி இருக்கு, ஷாஜகான் அண்ட் மும்தாஜுது. அந்த சமாதி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து வருவாங்க. அப்ப வரும்போது மக்கள் எல்லாருமே உள்ளார வந்து ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, உங்களை நான் அடுத்த மீட்டிங்ல சந்திக்கிறேன், அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.